Hello everyone, வணக்கம் and welcome to our skill edge coaching. So yesterday வந்து நம்ம machine learning ஓட introduction நம்ம start பண்ணியாச்சு. So இன்னைக்கு நம்ம day 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா linear algebra for machine learning. So நம்ம machine learning குள்ள போறதுக்கு முன்னாடி some mathematical concepts வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். So அதுல very important இந்த linear algebra. So எதுக்கு நம்மளுக்கு linear algebra இந்த mathematical conceptsலாம் நம்மளுக்கு machine learning போறதுக்கு முன்னாடி ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சோ மிஷின் லேர்னிங்கோட எல்லா அல்காரிதம்ஸ் எல்லா விஷயத்தையுமே பேக் எண்ட்ல மேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபார் தட் நம்ம என்னன்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மிஷின் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த லீனியர் அல்ஜிப்ரா எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஒரு பர்சன் கூட கம்யூனிகேட் பண்றப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் இன் த சென்ஸ் இப்ப தமிழ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் தமிழ்ல பேசினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்ல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல பேசினா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நான் இப்ப சிஸ்டம் வந்து நான் சொல்ற வேலை எல்லாம் பண்ண வைக்கணும். சோ அப்ப சிஸ்டம் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்றதுக்கு சிஸ்டம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் நம்ம என்ன பண்றோம், கோடிங்ஸ் எல்லாம் பார்த்தோம், பைத்தான் இதெல்லாமே நம்ம படிக்கிறோம். இது இல்லாம மிஷின் லேர்னிங் அப்படின்னு வரப்போ என்னோட டேட்டாஸ்ல இருந்து எல்லா விஷயமே பேக் எண்ட்ல வந்து எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேர்டை வந்து நான் என்னோட சிஸ்டம்ல பாஸ் பண்றேன் அப்படின்னா கூட அந்த வேர்ட் வந்து பேக் எண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னா இப்போ நான் டேட்டா செட் அப்படின்னு கொடுத்தேன்னா டேட்டா செட் அப்படின்னு ஸ்டோர் ஆகாது. அந்த வேர்டை பைனரியா கன்வெர்ட் பண்ணி ஒரு நம்பரா தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஒன்லி பைனரி வேல்யூஸ் மட்டும்தான் தெரியும். நம்ம யூஸ் பண்ற ஆல்பபெட்டிக்ஸ் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ ஃபார் தட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு லீனியர் அல்ஜிப்ராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப டேட்டா செட் நான் ஒன்னு பாஸ் பண்றேன்னா அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸா தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து வெக்டாரா ஸ்டோர் பண்ணும். நம்ம மாடல்ல நடக்கிற எல்லா கால்குலேஷன்ஸுமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கும். சோ இது எல்லாமே வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மாடல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடல் என்ன மாடல்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து இந்த ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா சம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு ஹவுஸை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணணும், ஒரு ஹவுஸோட பிரைஸை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். அந்த ஹவுஸோட சைஸ் என்ன, எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, அது எந்த லொகேஷன்ல இருக்கு. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்போமா. சோ இத பேஸ் பண்ணி தான் என்னோட ஹவுஸோட பிரைஸை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். சோ அதனால இது பேர் என்னன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் எதை ப்ரிடிக்ட் பண்ண போறேன், ஹவுஸோட பிரைஸ் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். சோ இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள சைஸ், நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், லொகேஷன், ஸ்கோர். சோ இது இப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்றோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா வெக்டார். சோ வெக்டார் அப்படிங்கிறது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்குள்ள வேல்யூஸ் இருக்கும். நான் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் அந்த காலமோட நேம்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிருக்கேன். பட் ஆக்சுவலி இதுக்குள்ள என்ன இருக்கும்னா இதோட வேல்யூஸ் வந்து அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அடுத்தது இது வந்து எனக்கு ஒரு சிங்கிள் ஹவுஸோட ஃபீச்சர் மட்டும் தான். இப்போ ஒருவேளை நான் ஒரு 100 ஹவுஸோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு இருக்கும், 100 ரோஸ் இருக்குமா. சோ அதுதான் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இப்ப 100 ஹவுஸோட டேட்டாவை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா மேட்ரிக்ஸ். அப்ப அதுல எனக்கு எப்படி இருக்கும்னா 100 ரோஸ் இருக்கும் கிராஸ் 3னா இந்த 3 காலம்ஸ். சோ எனக்கு சிங்கிள் வேல்யூவை மட்டும் நான் ஸ்டோர் பண்றேன், சிங்கிள் ஃபீச்சரை மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு வெக்டார். இதுவே நான் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா மேட்ரிக்ஸ். சோ இதுதான் என்ன அப்படின்னா வெக்டார் அண்ட் மேட்ரிக்ஸ். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் தட் நம்மளுக்கு முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு மிஷின் லேர்னிங்ல. வெயிட்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. வெயிட்னா இப்போ ஒரு ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர் வந்து என்னோட ப்ரிடிக்ஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் மாடலுக்கு எப்படி புரிய வைப்பேன்னா இந்த வெயிட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் புரிய வைப்பேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதே எடுத்துக்கலாம். என்கிட்ட என்னன்னா சைஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் லொகேஷன், ஸ்கோர். இது என்னோட ஃபீச்சர். இதுல என்னோட வேல்யூஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் என்னோட ஹவுஸ், 2 ரூம் இருக்கு அண்ட் லொகேஷன் வந்து 8. சோ இப்போ இதை எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா இன்புட் வெக்டார் எப்படி இருக்கும்னா 1000, 2, 8. சோ இதுக்கு மீனிங் 1000ங்கிறது சைஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் 2 அண்ட் 8 அப்படிங்கிறது லொகேஷன், ஸ்கோர். சோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெக்டார். சோ இதுதான் இன்புட் வெக்டார். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் தான், ஒரே ஒரு ஹவுஸோட ஃபீச்சர்ஸை மட்டும் தான் எடுக்கிறேன். நான் இதுல மல்டிபிள் ஹவுஸ்லாம் நான் யூஸ் பண்ணல.
அடுத்தது இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, now the model applies the weight to the each of this feature. இந்த ஒவ்வொரு featuresக்கும் என்னோட மாடல் என்ன பண்ணும்னா ஒரு weight வந்து அப்ளை பண்ணும். ஸோ வெயிட்னா நான் என்ன சொன்னேன், இந்த feature என்னோட ப்ரிடிக்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வெயிட்டை பேஸ் பண்ணி தான் மாடல் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு வெயிட்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா 0.5 10,000 20,000. இந்த வெயிட்ஸ் பத்தி நீங்க வரி பண்ணிக்கவே வேணாம். நம்ம மாடல் வந்து ட்ரெயின் பண்றப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்கா வெயிட்ஸ் எல்லாம் வந்து அசைன் பண்ணிக்கும். நம்ம மேனுவலா எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் வேல்யூவோட அதோட வெயிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 into 0.5 plus 2 into 10,000 plus 8 into 20,000. நீங்க இதிலே பார்க்கலாம். இதுல ஹையஸ்ட் வேல்யூ எது 20,000. ஸோ 20,000 எதுக்கு அப்ளை ஆயிருக்கு, லொகேஷனுக்கு. ஏன்னா ஒரு ஹவுஸோட பிரைஸை ப்ரிடிக்ட் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் எது, லொகேஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் தான் சைஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட வெயிட்டுமே வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ 20,000 லொகேஷனுக்கும் 10,000 நம்பர் ஆஃப் ரூம்ஸ்க்கு கொடுத்துருக்கு. 0.5 அப்படிங்கிறது சைஸுக்கு அப்ளை பண்ணிருக்கு. ஸோ இதோட கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 1,80,500 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரிடிக்டட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குது, சம் கால்குலேஷன் நடக்குது. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு முன்னாடி லீனியர் அல்ஜிப்ராங்கிற கான்செப்டை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஹவுஸ் ப்ரைஸ் வந்து ப்ரிடிக்ட் ஆகும். ஸோ ஈச் வெயிட் டெல்ஸ் ஹவு மச் தட் த ஃபீச்சர் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஃபைனல் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த வெயிட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த ஃபீச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ நம்ம இதுக்கு தான் ரொம்ப மோர் ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட மாடல் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த வெயிட் பேஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கும். ரியல் வேர்ல்டுல நம்ம வெயிட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸை வந்து நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் குவிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட். ஸோ அதுக்கு வெயிட் எப்படி கொடுத்துருக்காங்க, 50%, 30% and 20%. ஸோ பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ட் எவ்வளோ வந்து இந்த விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த மார்க்குக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அதோட வெயிட்டோட வேல்யூமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோப் தட் வெயிட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அல்காரிதம்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம மாடல்ல வந்து வெயிட் அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வெயிட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மிஷின் லேர்னிங்ல வெயிட் அப்படிங்கிறது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா, வெயிட் ஆர் லேர்ன்டு ஆட்டோமேட்டிக்கலி டியூரிங் த ட்ரைனிங் அப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்கா வெயிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கும். த மாடல் அட்ஜஸ்ட் த வெயிட்ஸ் ஸோ தட் ப்ரிடிக்ஷன்ஸ் பிகேம் மோர் அக்யூரேட். ஸோ மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவே வெயிட் வந்து ஒரு வேளை தப்பா இருக்கு அப்படின்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்றப்போ நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து மோர் அக்யூரேட்டா இருக்கும். அதே மாதிரி வெயிட் ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். வெயிட் வந்து லார்ஜா இருந்ததுன்னா feature is very important. In shortல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேட்டா அப்படிங்கிறது என்னது, மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரோ அண்ட் காலம்ஸை அப்படியே நம்பரா ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு எக்ஸல்ல வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்றோம்னா அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படியே வந்து நம்பர்ஸா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். ஃபீச்சர்னா வெக்டார். சிங்கிள் ரோவை மட்டும் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெக்டார். அண்ட் கால்குலேஷன்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்ப்போம் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எம்எல் அப்படிங்கிறது, மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பில்ட் ஆன் லீனியர் அல்ஜிப்ரா. இந்த ஹோல் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்மே இந்த லீனியர் அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை டைமென்ஷன் இன்டர்பிரிட்டேஷன். அப்படின்னா இப்போ நம்ம லீனியர் அல்ஜிப்ரால இப்போ எனக்கு வந்து இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இது ஒரு 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 2 டைமென்ஷனா என்கிட்ட ரெண்டு ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதனால இதை நான் என்ன சொல்லலாம், 2 டைமென்ஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாயிண்ட் வந்து இப்போ 2,3 அப்படின்னா இதை நான் என்ன சொல்லலாம், 2 டைமென்ஷன் வெக்டார். அதே மாதிரி இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு 3 டைமென்ஷன் வரையணும்னா என்ன பண்ணுவேன், எக்ஸ் ஒய் இசட் போட்டுட்டு அதுல ஒரு பாயிண்ட் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன்னா எனக்கு 2,3,5 அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் ஒரு பாயிண்ட் வருதுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா 3 டைமென்ஷன் வெக்டார். ஸோ நம்மளால மேனுவலா பண்ண முடியும்னா ஒரு 2 டைமென்ஷன் பண்ணிடலாம், 3 டைமென்ஷன் பண்ணிடலாம். இதுவே
5 டைமென்ஷன் 6 டைமென்ஷன்லாம் வரையணும் மேனுவலா பண்ணணும்னா நம்மளால அதை பண்ண முடியாது. ஸோ இந்த லீனியர் அல்ஜிப்ரால எப்போதுமே இந்த மாதிரி ஸ்மாலர் டைமென்ஷன்ஸை வச்சு ஹையர் டைமென்ஷன்ஸை நம்ம பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க 2, 3, 6, 8, 7, 8, 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடலாம் இதை வச்சு இது ஒரு பாயிண்ட், இது x1 ஓட பாயிண்ட், இது x2, இது x3, x4, x5, s6 அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 6 டைமென்ஷன் வெக்டார். சாரி நான் 5 மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து 5 கிடையாது, 6 டைமென்ஷன் வெக்டார். ஏன்னா இங்க எனக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 6 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ இதை நான் என்ன சொல்லிடுறேன்னா 6 டைமென்ஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கு இங்க ஏதாவது டூ டைமென்ஷன் நான் ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் ஈஸியா என்ன பண்ணிருக்கேன்னா n டைமென்ஷன் வெக்டார் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹை டைமென்ஷன் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது ஸ்மால் டைமென்ஷன்ல நம்ம பண்ற ஆப்ரேஷன்ஸை ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா n டைமென்ஷனுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஹை டைமென்ஷன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ. நம்ம எப்படி வெக்டார் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, வெக்டார் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபீச்சரை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருந்தா வெக்டார், மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோமோ. ஸோ அதே மாதிரி ஸ்கேலார் அப்படிங்கிறது சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ. இன் மிஷின் லேர்னிங்ல ஸ்கேலார் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு அட்ஜஸ்ட் த திங்ஸ் லைக் வெயிட்ஸ் இன் த மாடல் ஆர் த லேர்னிங் ரேட் டியூரிங் த ட்ரைனிங். ஸோ இந்த லேர்னிங் ரேட், இந்த வெயிட், லேர்னிங் ரேட்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல பார்ப்போம். இதுல பார்த்தது வெயிட். இப்போ வெயிட் பார்த்தப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூவா தானே இருந்துச்சு. நம்ம இதுல பார்த்தப்பவே வெயிட் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு சிங்கிள் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.5ங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ. ஸோ இதுதான் வெயிட். இந்த வெயிட்டை வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்கேலார் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ஸ்கேலார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின் திங் ஆப்ரேஷன்ஸ் இன் லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ரால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு, இதுல நிறைய நம்மளுக்கு இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பேசிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஓவரா மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து வெக்டார்ல எப்படி பண்றது. இப்போ என்கிட்ட ஒரு 2 வெக்டார் இருக்கு, u, v அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு காலம் மாதிரி இருக்குல்ல. சோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா காலம் லெவல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு ரோ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரோ லெவல் வெக்டார்னு சொல்லுவோம். சோ என்கிட்ட ஒரு 2 காலம் லெவல் வெக்டார் இருக்கு. இதை இப்ப நான் அடிஷன் பண்ணோம்னா எப்படி பண்றது அப்படின்னா ஜஸ்ட் u plus v இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணணும். சோ இந்த இடத்துல 2 plus 3 minus 1 plus 0 4 plus 2 எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா ஒரு வெக்டாரா தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் சப்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சோ அப்ப எனக்கு 2 minus 3 minus 1 minus 0 4 minus 2 எனக்கு அவுட்புட் வந்து ஒரு வெக்டாரா கிடைக்கும். சோ இதுதான் என்னன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், 2 வெக்டாரை எப்படி ஆட் பண்றது மைனஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஒரு வெக்டார் கூட ஒரு ஸ்கேலார், ஒரு சிங்கிள் வேல்யூவை எப்படி வந்து மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட ஒரு ஸ்கேலார் நான் எடுத்திருக்கேன், k = 3, வெக்டார் வந்து 2 - 1 and 4. இது ஒரு காலம் லெவல் வெக்டார். ரோ லெவல் வெக்டாரா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா k dot v, டாட்ங்கிறது ஒன்றும் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 dot 2 minus 1 and 4 இது ஒரு வெக்டார். ஸோ இந்த இடத்துல 3 dot 2 3 dot minus 1 3 dot 4. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 3 into 2 6, 3 into -1 -3, 3 into 4 12. ஸோ எனக்கு இதுதான் என்னன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஒரு ஸ்கேலார ஒரு வெக்டார் கூட மல்டிப்ளை ஆகுறப்போ இந்த மாதிரி தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ப்ராடக்ட், அதாவது 2 வெக்டாரை வந்து நான் எப்படி ப்ராடக்ட் பண்றது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு ஸ்கேலார் கூட ஒரு வெக்டாரை எப்படி வந்து ப்ராடக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 2 வெக்டார்ஸை எப்படி ப்ராடக்ட் பண்றது. ஸோ இப்போ ஒருவேளை ரோ வெக்டாரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டாட் ப்ராடக்ட். இதுல 2 டைப் இருக்கு, டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ 2 வெக்டார் இருக்கு என்கிட்ட, u1 u2 u3ன்னு ஒரு வெக்டார், v1 v2 v3ன்னு ஒரு வெக்டார் இருக்கு. இதை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணா u1 into v1 plus
u2 into v2 plus u3 into v3. So ஃபைனலா எனக்கு என்ன வரும்? இது அப்படியே நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஃபைனல் ஒரு வேல்யூ வரும். ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. டாட் ப்ராடக்ட்னாலும் ஸ்கேலார் ப்ராடக்ட்னாலும் ஒண்ணுதான். ஏன் ஸ்கேலார்னா எனக்கு ஃபைனலா வந்து சிங்கிள் வேல்யூ எனக்கு அவுட்புட்டா வரும். சிங்கிள் வேல்யூனா என்ன? நத்திங் பட் தட் இஸ் த ஸ்கேலார். ஸோ அதனால இது ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா u cross v equal to u1 u2 u3 அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு, v1 v2 v3 ன்னு ஒரு வெக்டார் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். லைக் எந்த மாதிரி அப்படின்னா u2 into v3 minus u3 into v2. So இதோட ரூல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனலா எனக்கு இதை நான் கால்குலேஷன் பண்ணி எனக்கு அவுட்புட்டுமே வந்து ஒரு வெக்டாரா எனக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெஷர்ஸ் ஹவு சிமிலர் த டூ வெக்டார்ஸ் ஆர். ஸோ இந்த ரெண்டு வெக்டாரும் எவ்வளவு சிமிலரா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். இந்த கிராஸ் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நியூ வெக்டாரை ஃபைண்ட் பண்ணும். சோ இதுல இருந்து அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு வெக்டார் கிடைக்குதா? சோ find a new vector that is perpendicular to the both original vector. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் இதுல இருந்து வர அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படிங்கறத இந்த கிராஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த டாட் ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் கொடுக்கும். இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டாரை கொடுக்கும். இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த cross product only works for the 3-dimensional vector. இந்த cross product வந்து 3-dimensional vectorக்கு மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா work ஆகும். இந்த dot product அப்படிங்கிறது 2-dimensional, 3-dimensional, 5-dimensional, n-dimensional. இப்போ for example இங்க நம்மளுக்கு 3 dimension யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலயே நான் இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. u4 இந்த இடத்துல வந்து v4 ஆட் பண்ணா எனக்கு ஜஸ்ட் இங்க என்ன ஆகும்? இந்த இடத்துல u4 into v4 plus u4 into v4 ன்னு ஆட் ஆகும். அவ்வளவுதான். சோ இந்த டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது n டைமென்ஷனல் வெக்டாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 3 டைமென்ஷனலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை மேக்ஸிமம் ஆஃப் அல்காரிதம்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க? இந்த டாட் ப்ராடக்ட் மட்டும்தான் நிறைய அல்காரிதம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ல இந்த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி டெஸ்ட், அதாவது டெக்ஸ்டுக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்லாம் கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த டாட் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலாரிட்டின்னு சொல்றப்ப எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு அமேசான் வச்சுக்கோங்களேன். அமேசான்குள்ள போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றோம், சர்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். திருப்பி நான் அந்த அமேசான்குள்ள போனா நான் சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் சிமிலாரிட்டி. நீங்க என்ன சர்ச் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அதோட சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதோட அடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இந்த டாட் ப்ராடக்ட் தான் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த சிமிலாரிட்டி of the two vectors. So இந்த vectors ஓட similarity find பண்றதுதான் இந்த dot product யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி activation function அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த activation functions எல்லாம் find பண்றதுக்கான formulasல எல்லாம் இந்த dot product தான் யூஸ் பண்ணுவாங்க. So இந்த cross product அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஹை டைமென்ஷனுக்கு ஒர்க் ஆகாததுனால மேக்சிமம் ஆஃப் இதை வந்து யூஸ் பண்றது இல்லை. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயத்துலாம் யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபைனல் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய அல்காரிதம்ஸ்ல நம்ம டேட்டாவை வந்து அப்படியே வந்து உள்ள வந்து பாஸ் பண்ண முடியாது. சம் அல்காரிதம்ஸ் வந்து அந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அந்த அல்காரிதம்க்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல டிரான்ஸ்போஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது flip the matrix over its diagonal. ஸோ ஒன்றும் கிடையாது, ரோஸை வந்து காலமா கன்வெர்ட் பண்ணும், காலம்ஸை ரோஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கு, இதுல ஒரு 2 வெக்டார்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ். ஆக்சுவலி இது ஒரு மேட்ரிக்ஸ், இதுக்குள்ள என்கிட்ட ஒரு 2 வெக்டார் இருக்கு.
ஸோ இதை வந்து என்ன ஆகும், இந்த ரோ காலமா கன்வெர்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி 4 5 6 அப்படிங்கிற ரோ எனக்கு காலமா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ். ஸோ இதோட இதோட இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2x3 மேட்ரிக்ஸ். 2 அப்படிங்கிறது என்னன்னா ரோஸ், என்கிட்ட 2 ரோஸ் இருக்கு. கிராஸ் 3னா 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ 2x3. இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணா எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா 3x2. ஏன்னா இப்ப எனக்கு 3 ரோஸ் ஆயிடுச்சு, 2 காலம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னன்னா 3x2. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா ஃபார் த மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்க்கு போறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்மளுக்கு லீனியர் அல்ஜிப்ரால என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோ கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நோட்ஸ்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ட்ராக்கர்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண இதை மறந்துடாதீங்க. ட்ராக்கர்ல எப்போதுமே உங்களோட டேவை வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்பதான் நம்மளோட growth எப்படி இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான PDF and written notes எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. So thank you for watching this video. We will meet tomorrow. Tomorrow வந்து நம்ம statistics ஓட important concepts வந்து பார்க்க போறோம். So மறந்துடாம subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க and உங்களோட valuable comments வந்து எனக்கு pin பண்ணுங்க. Thank you so much. Thank you for watching this video. Thank you.